பாகிஸ்தான்ல 400 பயணிகள் போன ஒரு ரயில பலுச் விடுதலை ராணுவம் அப்படிங்கிற ஒரு போராளிகள் இயக்கம் கடத்தி வச்சிருக்காங்க. அதுல இருந்த 100 பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்களையும் பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. யார் இந்த பலுச் விடுதலை போராளிகள்? பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. கிட்டத்தட்ட அது பாகிஸ்தான்ல 40% நிலப்பரப்பளவுக்கு இருக்கும். அங்க பாகிஸ்தானோட 10% மக்கள் தொகை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் அங்க இருக்காங்க. நாங்க பாகிஸ்தான் கூட இருக்க மாட்டோம், எங்களை பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு ஒரு தனி நாடா அறிவிச்சிருங்க அப்படிங்கிறது தான் அவங்க கோரிக்கையா இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட இருந்து விடுதலை வேணும். இது என்ன புதுசா இருக்கு? 1947 ஆகஸ்ட் 14 இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி பாகிஸ்தானுக்குள்ளேயே கிடையாது. பலுசிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடா இருந்துச்சு. அதுல சில பகுதிகள் பிரிட்டிஷ் ராஜ்ய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. பலுசிஸ்தானும் ஆகஸ்ட் 11 1947 அப்ப பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி ஒரு தனி நாடா இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானுக்கு பலுசிஸ்தானை பார்த்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா இவங்க இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நடுவுல மாட்டிக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாம பெரிய கடல் பரப்ப பலுசிஸ்தான் வச்சிருக்கு. அதனால மிலிட்டரி எல்லாம் அனுப்பி பாகிஸ்தான் மார்ச் 27 1948 அன்னைக்கு தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு அங்க இருக்கிற கேஸ், ஆயில், இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம எங்களை கண்டுக்கிறதே இல்ல, எங்களை நசுக்குறாங்க அப்படின்னு அந்த மக்கள் பாகிஸ்தான் மேல கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அப்ப எங்களோட கன்சர்ன் எதுவுமே இல்லாம பாகிஸ்தான் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. பலுசிஸ்தான் கம்ப்ளீட்டா வேற ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க. அவங்க மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட அவங்க மத சார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்காங்க. அவங்களுக்குன்னு பலோச்சி மற்றும் பிராஹு அப்படிங்கிற மொழிகளும் இருக்கு. இப்போ இதன் காரணமா தான் இந்த விடுதலை போராட்ட இயக்கம் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா தங்களை தனி நாடா பிரிச்சிட சொல்லி பாகிஸ்தான் கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால இப்படி ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கே அப்படின்னா யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.